லேஆஃப்ஸ் FYI என்ற இணையதளம் என்பது உலகம் முழுவதும் நடைபெறும் தொழில்நுட்ப நிறுவனங்களில் டெக் கம்பெனிஸ் நடைபெறும் பணிநீக்கங்களை லேஆஃப்ஸ் பதிவு செய்து காட்டும் ஒரு தகவல் தளம் ஆகும். இதன் முக்கிய அம்சங்கள்: 1. நேரடி தகவல் ரியல் டைம் அப்டேட்ஸ். இந்த தளத்தில் பெரிய நிறுவனங்களிலிருந்து சிறிய ஸ்டார்ட் அப்ஸ் வரை யார் யாரை பணிநீக்கம் செய்துள்ளனர் என்பதை நேரடியாக புதுப்பித்துக் காட்டுகிறது. உதாரணம்: கூகுள், மெட்டா, அமேசான், ஜூம், ஷாபிஃபை போன்ற நிறுவனங்களின் பணிநீக்கங்கள். 2. பட்டியல்கள் மற்றும் புள்ளிவிவரங்கள் டேட்டா சார்ட்ஸ். எந்த மாதங்களில் அதிகமான பணிநீக்கங்கள் நடந்துள்ளன? எந்த நாட்டில் நிறுவனத்தில் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது? எத்தனை பேர் வேலை இழந்துள்ளனர்? இவை அனைத்தும் வரைபடங்களாகவும் கிராஃப்ஸ் மற்றும் அட்டவணைகளாகவும் டேபிள்ஸ் காணலாம். 3. லேஆஃப் லிஸ்ட்ஸ் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர் பட்டியல். சில நேரங்களில் அந்தந்த நிறுவனங்களில் இருந்து நீக்கப்பட்ட ஊழியர்கள் தங்களைப் பற்றிய விவரங்களை லிங்க்டின் லிங்க், திறமைகள், அனுபவம் சேர்க்கின்றனர். இது புதிய வேலை வாய்ப்புகளைப் பெற அவர்களுக்கு உதவுகிறது. அதே சமயம் வேலை வழங்குநர்கள் ரிக்ரூட்டர்ஸ் அவர்களை கண்டுபிடிக்கலாம். 4. நிறுவன விவரங்கள் கம்பெனி வைஸ் டீடெயில்ஸ். ஒவ்வொரு பதிவிலும் நிறுவனத்தின் பெயர், பணிநீக்கம் நடந்த தேதி, நீக்கப்பட்ட ஊழியர் எண்ணிக்கை, நிறுவனத்தின் அளவு பிஃபோர் ஆஃப்டர் லேஆஃப் இவை எல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. 5. பயன்கள் why it's useful. வேலை தேடும் நபர்களுக்கு நிகழ்நிலை நிலவரம் ஜாப் மார்க்கெட் சிச்சுவேஷன் புரிந்து கொள்ள உதவும். முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு தொழில்நுட்பத் துறையின் பொருளாதார நிலை அறிந்து கொள்ள உதவும். 2025 இல் நடந்த முக்கியமான பணிநீக்கங்கள் டெக் லேஆஃப்ஸ் 2025. தகவல்கள் லேஆஃப் FYI மற்றும் பல தொழில்நுட்ப செய்தி மூலங்களின் அடிப்படையில். 1. கூகுள், ஆல்பாபெட். பணிநீக்கம் சுமார் 6000 ஊழியர்கள். காரணம்: AI மற்றும் ஆட்டோமேஷன் தொடர்பான மறுசீரமைப்பு. பாதிக்கப்பட்ட பிரிவுகள் மார்க்கெட்டிங், ரிக்ரூட்டிங், சப்போர்ட். 2. அமேசான். பணிநீக்கம் 5000. பிரிவுகள் அலெக்ஸா, அமேசான் கேம்ஸ், வேர்ஹவுஸ் ஆட்டோமேஷன். காரணம்: செலவு குறைப்பு மற்றும் AI டிரான்சிஷன். 3. மெட்டா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். பணிநீக்கம் 4000. காரணம்: இயர் ஆஃப் எஃபிஷியன்சி 2.0 ப்ரொடக்டிவிட்டி ஃபோக்கஸ். 4. மைக்ரோசாஃப்ட். பணிநீக்கம் சுமார் 3500 ஊழியர்கள். பிரிவுகள் லிங்க்டின் மற்றும் கேமிங், ஆக்டிவிஷன் பிளிஸர்ட். 5. சேல்ஸ்ஃபோர்ஸ். பணிநீக்கம் 2000. காரணம்: AI டூல்ஸ் இன்டெகிரேஷன் மற்றும் ரிடண்டன்ட் ரோல்ஸ். 6. பைடெடன்ஸ் டிக்டாக். பணிநீக்கம் சுமார் 1000 ஊழியர்கள். பிரிவுகள் குளோபல் ஆபரேஷன்ஸ், கண்டென்ட் மாடரேஷன். பொதுநிலை ஓவரால் ட்ரெண்ட் 2025. 2025 ஆரம்பம் முதல் ஜனவரி, நவம்பர் சோகஸ்மெயிலி சுமார் 25,000 டெக் ஊழியர்கள் உலகம் முழுவதும் வேலை இழந்துள்ளனர். முக்கிய காரணங்கள்: AI துறைக்கான மறுசீரமைப்புகள், செலவு குறைக்கும் நடவடிக்கைகள், பொருளாதார மந்தநிலை எகனாமிக் ஸ்லோடவுன்.